கழக அரசு கல்வித்துறையினுடைய தூண்களாக விளங்குகிற ஆசிரியர் பெருமக்களை கைது செய்திருப்பது இது ஒரு அராஜகமான செயல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தினசரி அராஜக செயல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது உரிமைக்காக போராடிய பகுதி நேர ஆசிரியர்கள் 250 பேர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் 150 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதை அவங்க கேட்குறாங்க. அவங்களுடைய உரிமை அது. அதாவது பகுதி நேர ஓவிய ஆசிரியர்கள், பகுதி நேர உடற்பயிற்சி ஆசிரியர்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 2021 தேர்தலில் 181வது தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அது செய்யலை. அவங்க உரிமைக்காக போராடி இருக்காங்க. அதை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. பார்க்க வந்தால் போலீஸ் எங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படாது. இது திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, நெல்லை மாவட்டத்தில், குமரி மாவட்டத்தில் குவாரிகள் ஏராளம் நடத்தப்படுகிறது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு பெண், 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை டாரஸ் லாரி ஏறி கால் நசுங்கி போயிருக்கிறது. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் 10 வயது குழந்தைய 10 வயது பெண் குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதுவரை ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி உரிமைக்காக போராடவே இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மாயவரத்தில், மயிலாடுதுறையில் 23 பார சீல் வச்சதுக்காக ஒரு டிஎஸ்பியிடருந்து ஜீப் இன்னைக்கு பிடுங்கியிருக்கிறாங்க. ஆக அரசாங்கம் பாதுகாக்கப்பட இன்னைக்கு எல்லா பழி பாவ செயலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பொருட்கள், இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லா இடத்துலையும் நடைபெறுது தமிழ்நாட்டில். இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. எங்களை பார்ப்பது அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா இதே மாதிரி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த டெட் எக்ஸாம் முடித்தாலே அவங்களுக்கு போஸ்டிங் போடுறது. ஆனால் அதுக்கு மாறாக இன்னொரு எக்ஸாம் வச்சு தான் நாங்கள் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏடிஎம் கவர்மெண்ட்டில் ஜியோ போட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஆனால் ஜியோவை நாங்கள் நீக்குவோம், டெலிட் பண்ணுவோம். அதாவது இந்த ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு திறன் இல்லாமல், ஆசிரியர்களுக்கு பணி கொடுப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரி காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30% மாணவர்கள் அங்கே யாரும் சேர போகிறதே இல்லை ஆதி திராவிட பள்ளிக்கூடத்தில். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்க ஆதி திராவிட பள்ளிகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இன்றைக்கி 5000 ஆசிரியர்களுக்கு மேலே இன்றைக்கி பணி இடம் காலியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் அவர்கள் நிரந்தரம் பண்ணலாம். இதை நிர்வாகம் பண்ண தெரியாமல் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் திளறுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? இது நிச்சயமாக தேர்தல் எதிரொலிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்களோ அந்த அரசாங்கம் வீழ்ந்திருக்கு. அதுபடியாக மாற்று அரசாங்கம் நிச்சயமாக வரும். வந்த பிறகு நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீவியஸில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்பவும் செய்யலை, இந்த கவர்மெண்ட்டும் செய்யலை, இப்போ எப்படி நம்ம திருப்பியும் அடுத்தால நம்புறதுன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அடுத்தால நாங்கள் உறுதி சொல்கிறோம். நாங்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி